ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் சரியா. ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என் ஃபைவர் அக்கௌண்ட். ஸோ அந்த ஃபைவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினா கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 5 மந்த்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ரீசெண்டாக தான் இந்த ஃபைவர் அக்கௌண்ட்டில் வந்து நான் கிக்ஸ் போட்டிருக்கேன் ரைட். ஸோ அந்த கிக்ஸ் போட்டதில் சில ஓடர்ஸ் வந்துட்டு எனக்கு இந்த 1 மந்த்துக்குள்ளே கிடச்சிருக்கு சரியா. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் இங்கே கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 ஆர்டர்கிட்ட செஞ்சுருக்கேன். ஸோ அதில் 3 ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிட்டு 2 ஆர்டர் வந்துட்டு ஆக்டிவில் இருக்குது ரைட். ஸோ ஆக்டிவில் இருக்க ஆர்டர் ப்ரைஸ் பார்த்தீங்களா இருந்தால் ஒன்று வந்துட்டு $5, இன்னொன்று வந்துட்டு $30 சரியா. ஸோ 2 ஆர்டர் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ரைட். ஸோ 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 ஆர்டருக்கும் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு $30 எனக்கு பே பண்ணியிருந்தாங்க சரியா. ஸோ அதுக்குரிய அமௌண்ட் வந்துட்டு இங்கே இருக்கும் சரியா. ஸோ இது வந்துட்டு $30 எனக்கு பே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு அது ஆர்டர் ரெண்டு ஆர்டர் கிடச்சி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த 2 ஆர்டர் வந்து ரன்னிங் இருக்குது. மொத்தமாக டோட்டலாக 4 ஆர்டர் ரைட். ஸோ இதை நான் என்ன சொல்ல வரேன்னா இருந்தால், ஸோ நிறைய பேர் கேட்பீங்க எப்படி ஃபைவர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் ஓடலாம் எடுக்கிறேன்னு சொல்லி சில பேர் டவுட் இருக்கும். ஸோ சில பேர் நினச்சிருப்பாங்க எனக்கு எந்த வித ஸ்கில்லும் இல்லை, ஸோ நான் எப்படி ஃபைவர்லேருந்து ஏர்ன் பண்ண சொல்லி சில ஐடியாஸ் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும் சரியா. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனாக எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷனாக ஒரு கோர்ஸ் மாதிரி நான் ஒன்று செய்யலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கேன். ஸோ கோர்ஸ் மாதிரினா அது 1 டே கோர்ஸ் தான் சரியா. ஸோ சின்ன ஃபீஸோட 1 டே கோர்ஸ் என்ன செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். அதாவது நான் என்னத்தை செஞ்சு கொடுக்கேன் ஃபைவரில், எந்த கிக் எது சரியா. ஸோ எந்த அக்கௌண்ட்டை உங்களுக்கு ஷோ பண்ணுறதுலேருந்து நான் என்ன கிக் போட்டிருக்கேன், எத்தனை கிக் போட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சர்வீஸை யூஸ் பண்ணுறேன். அதாவது இப்போ நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் வந்துட்டு சம்திங் வீடியோ எடிட்டிங் பண்ணலாம், இல்லாட்டி வெப் டிசைன் பண்ணி கொடுக்கலாம் சொல்லி. ஸோ அப்படி இல்லை. ஸோ சின்னதாக நான் ஒரு சின்ன நோம்பில் உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் லெவலில் நீங்கள் நோம்பில் இருக்கீங்களா இருந்தாலே போதும். ஸோ இந்த கிக்ஸ் எங்கேயும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஸோ ஈஸியான முறையில் மிக மிக ஈஸியான முறையில் இந்த கிக் நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ உங்களுக்கு விளங்கணும் பார்த்தீங்களா இருந்தால் 2 ஆர்டர் எனக்கு $30 கிடைச்சிருச்சு. ஒவ்வொரு ஆர்டரும் $30 கிடைச்சிருக்கு. மொத்தமாக $60 ஆர்டர் எனக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸோ இப்போயும் வந்துட்டு $30 ஆர்டர் ஒன்று ஆக்டிவில் இருக்குது. சேம்பிள் ஆர்டர் $5 ஆர்டர் ஒன்று ஆக்டிவில் இருக்குது சரியா. ஸோ நான் என்ன சொல்ல வாரினா இருந்தால், நான் என்ன கிக்கை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், அந்த கிக்கை நீங்கள் எப்படி ப்ரொவைட் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று நான் தரப்போகிறேன் என் கோர்ஸில் சரியா. ஸோ இது வந்து நான் லைவாக நடத்த போகிறேன். ஸோ எத்தனை பேர்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ கோர்ஸ் ஃபீஸாக உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த கோர்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன செய்வேன்னா இருந்தால், இந்த ஃபைவர் பற்றிய இன்ட்ரொடக்ஷன், அதாவது இப்போ நான் ஃபைவர் அண்ட் ஜென் எப்படி இருந்துச்சு அதை வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்வேன். அடுத்து வந்துட்டு இந்த ஃபைவர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்வேன் ரைட். ஸோ இதில் முக்கியம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், நான் வந்துட்டு டோட்டலாக உங்களுக்கு ஃபைவரை பற்றி படிப்பிக்க போகிறேன். எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம், எப்படி நீங்கள் உங்களோட யூசர் நேம் எப்படி இதெல்லாம் எடுக்கணும் சொல்லி ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இன்டெப்த்தாக சொல்ல போகிறதில்ல. ஸோ அப்படியே நான் டீட்டெயிலாக வந்துட்டு யூடியூப்லேயே இருக்குது ரைட். ஸோ ஃபைவரில் நீங்கள் ஏர்ன் பண்ண மாதிரி இருந்தால் அதுக்கு சில ஐடியா இருக்குது, என்ன கீக்கை போட்டால் எப்படி போட்டோன்னு சொல்லி சில ஐடியா இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்வேன். மற்றபடி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு யூடியூப்லேயே இருக்குது நிறைய வீடியோஸ், நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கொள்ளலாம் சரியா. ஸோ இது வந்துட்டு மற்றவர்கள் விற்கிறது போல் பெரிய பெரிய அமௌண்ட்டுலாம் எனக்கு விற்க விரும்பலை. ஸோ நான் என்னத்தை விற்க போகிறேன்னா இருந்தால், என் ஐடியா என்னவோ இந்த ஃபைவர் பற்றியே எனக்கு இருக்கிற ஐடியா என்ன, நான் என்னத்தை ஃபாலோ பண்ணி நான் எப்படி ஏர்ன் பண்ணுறேன். அதாவது இந்த கிட்டத்தட்ட பார்ட்டிங்களாக இருந்தால் இந்த 1 மந்த் ஆகலை, ஒரு 15 டேஸுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு 85 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு $95 ஆர்டர் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ இது வந்துட்டு இதுக்கு மேலேயும் உங்களால் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இப்போ பிகினிங் அக்கௌண்ட் ஒன்று சரியா, ஸ்டார்ட் அப் லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தட்டை நான் சொல்லித்தர மெத்தட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களாக இருந்தால், அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணிங்களாக இருந்தால் 100% வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குன்னு என்ன ஷோர் பண்ணிக்கலாம். ஆனால் இருந்தாலும் சில பேருக்கு என்ன செய்கிறேன்னே தெரியாமல் இருக்கேன். ஃபைவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன கிக்க போடுற, அதாவது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. பேக்ரவுண்ட் ரிமூவர் தான் எனக்கு பண்ண தெரியும், இல்லாட்டி டைப்பிங் டூல் தான் பண்ண தெரியும். ஸோ அப்படி நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அப்படிலாம் நீங்கள் செய்ய தேவையில்லை. சில கிக்ஸ் இருக்கு, அந்த கிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யலாம். அதில் நான் ஒரே ஒரு கிக்கை மட்டும் தான் நான் எடுத்து செஞ்சுருக்கேன். ஸோ அது வந்துட்டு ஃபுல்லாக சக்ஸஸாக அமைஞ்சிருக்கு எனக்கு. ஸோ சின்ன ஒரு வேலை, இப்போ நான் சொல்ல போனால் ஒரு ஆர்டர் எனக்கு கிடைச்சின்னு தானே, 2 ஆர்டர் கிட்டத்தட்ட $30 அந்த $30 ஆர்டர் எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ½ ஹவர்லேருந்து 1 ஹவர் தான் எடுத்துச்சு. ஸோ $30 எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $10,000 ஐ திங்க் வரும்னு நினைக்கிறேன். சில்லங்க ரூபியில் ஒரு $10,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நான் ஒரு 2 ஹவர்ஸுக்குள்ளேயே அந்த $60 ஆர்டரை செஞ்சு முடித்தேன் சரியா. ஸோ அந்த மெத்தட்லாம் எப்படின்னு காடி தரணும் உங்களுக்கு ரைட். ஸோ ஃபுல்லாக இன்டெப்த்தாக நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்வேன். ஸோ எந்த வித ஒளி முறையும் இருக்காது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபைவரில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட அக்கௌண்ட்டை வந்துட்டு ஷோ பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணுவேன் சரியா. ஸோ நான் உங்களோட ஷேர் பண்ணி நான் என்னத்தை ஃபாலோ பண்ணேனோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு சார்ஜ் பண்ண போகிற அமௌண்ட் வந்துட்டு வெறும் ₹1000 தான் சரியா. ஸோ ₹1000 என்னென்னா எந்தளவுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க சில எனக்கு விளங்கணும் தானே. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய கண்டென்ட் வந்துட்டு யூடியூப்பில் இருக்குது. அது வந்துட்டு ப்ரீமியம் கண்டென்ட். நீங்கள் என்ன தான் காசை கொடுத்து நீங்கள் படித்தாலும் அதை விட பெஸ்ட்டான கண்டென்ட் வந்து யூடியூப்பில் இருக்குது. ஆனால்
அந்த யூடியூப்பில் இருக்க கண்டென்ட்லாம் வந்துட்டு நமக்கு என்ன நோக்கம்டா அதெல்லாம் ஃப்ரீ தானே, ஃப்ரீயாக இருக்கல அப்போ வேர்த் இல்லைன்னு சொல்லி நாம் யோசிப்போம். ஸோ அப்படியெல்லாம் இல்லை. யூடியூப்பில் இருக்க கண்டென்ட், ஃப்ரீயாக கிடைக்கிற கண்டென்ட் எல்லாம் வேர்த்தான கண்டென்ட்டாக இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து இருக்கும். ஸோ அதனால தான் நான் இது வந்துட்டு சின்ன ஒரு அமௌண்ட்டாக, ஒரு ஸ்டார்ட் அப்பில் சின்ன ஒரு அமௌண்ட் தான், ₹1000 சரியா. ஸோ எல்லாராலையும் ஆஃபர் பண்ண இயலும். ஸோ ஆன்லைன் ஃபீல்டுகளில் இருக்கிறவங்களுக்கு ஸோ முடியுமானாக்கள் பே பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸ் வந்துட்டுனா வார மண்டே சரியா. ஸோ திங்கக்கிழமை வந்து நைட்டுக்கு செய்வேன் சரியா. ஸோ டைமை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ திங்கக்கிழமை நைட்டுக்குன்னா அவங்களுக்கு பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இந்த கிளாஸில் நீங்கள் ஒரு ஆள் ஜாயின் பண்ணாலே எனக்கு போதும், ரைட். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆள் ஜாயின் பண்ணாலும் போதும், ரைட். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மீனிங் என்னென்னா, இப்போ நீங்கள் இப்படி வந்துடக்கூடாது. எப்படின்னா இவர் ஃபைவரை பற்றி A to Z படித்து தருவார், 500 என்னென்ன தெரியாமல் போனால் நான் படித்து தருவார், அப்படி இல்லை. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கெப் ஒன்று தாரணும். 500 என்ன இன்ட்ரொடக்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யூடியூப்பில் சரியா. ஸோ அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு சொல்லி என்கிட்ட வந்து கேளுங்க. எந்த சஜஷன், எந்த டிப்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கொள்ளுவேன், ரைட். ஸோ இவ்வளோ நாள் நான் ஃபைவரில் உழைச்சிருக்கேன் சரியா. ஸோ நான் உழைச்சே வந்துட்டு நான் கிளாஸில் உங்களோட ஷேர் பண்ணேன் எவ்வளோ நான் உழைச்சேன், என்ன சர்வீஸ் அப்பையில் நான் உங்களை ப்ரொவைட் பண்ணி உழைச்சேன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணி கொள்கிறேன், ரைட். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் 1 மந்தில் நான் எவ்வளோலாம் உழைச்சிருக்கேன்னு சொல்லி அதில் எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணி கொள்கிறேன். ஸோ அந்த கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கோர்ஸாகவும் இருக்கலாம் சரியா. ஸோ அந்த மோட்டிவேஷனாகவும் இருக்கலாம், அட் சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கோர்ஸாகவும் இருக்கலாம் சரியா. சில ஐடியாக்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்படியான கோர்ஸை வந்து ஃப்யூச்சரில் நாமளும் ப்ரொவைட் பண்ணலாம், இப்படியான சேவிங்ஸை கிக்ஸை போடலாம் சரியா. இப்படி தான் நம்ம கிக்ஸை ரிசர்ச் பண்ணி போடணும் சரியா. ஸோ இப்படியான கிக்ஸை வந்துட்டு போட்டால் ஃப்யூச்சரில் நிறைய வேல்யூ இருக்கும் சரி. இல்லாட்டி இப்படியான ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டாலும் நமக்கு நிறைய வேல்யூ இருக்கும் சொல்லி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும் சரியா. ஸோ அதை நான் உங்களுக்கு தான் இன்புட் பண்ண பார்ப்பேன், உங்களோட மைண்டில் ஏற்ற பார்ப்பேன். மற்றபடி 500 என்ன A to Z ஃபைவரை பற்றி ஃபுல்லாக படிப்பிக்கல. ஃபைவரில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்லி நான் உங்களுக்கு படிக்கிறது அப்புறம் அதாவது ஃபைவரில் என்ன கிக்ஸை போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓவராலாக ஒரு ஃபைவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். பயம் இல்லாமல் நீங்கள் ஃபைவரில் இறங்கி ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்குரிய ஹெல்ப் நான் பண்ணித்தரேன். அதாவது அதுக்குரிய ஐடியாவை நான் எந்த சைட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ₹1000 வந்துட்டு சிம்பிள் ஒரு சின்ன ஒரு காசு சரியா. ஸோ அதை கொடுத்து படிச்சிங்களா வந்து அந்த ஒருத்தன் வந்துட்டு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கெலாம் கோர்ஸை விற்கான் சரியா. நான் வந்துட்டு உங்களுக்கு 1000க்கு தாரணம் தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ ரீசன் வந்து இதுதான் சரி. 1000க்குலாம் வந்துட்டு இந்த மெத்தட் வந்து ஒர்த் இல்லை சரியா. ஸோ இதுக்குள்ளே சில டிப்ஸ் இருக்குது சரியா. ஸோ சில சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த சைட்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். நிறைய ஐடியாஸ் இருக்குது அதுக்குள்ளே, ரைட். ஸோ சும்மா ஏனோ சான்னு சொல்லி நான் ஒரு ₹1000 தந்துட்டீங்க அதுக்காண்டி கோர்ஸ் செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்கு இன்டெப்த் தான் நான் ப்ரொவைட் பண்ணேன் சரி. யாருமே வந்துட்டு அவங்களோட கிக்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு அவங்க அக்கௌண்ட்டே ஷோ பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் என்ன பெரிய இதில் படித்தாலும் ஒரு பேசிக்காக உங்களுக்கு ஷோ பண்ண ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. நான் ப்ரைவேட் அக்கௌண்ட் ஷோ பண்ண மாட்டாங்க அவங்களே. ஆனால் நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைவேட் அக்கௌண்ட் ஷோ பண்ணுறேன். ஷோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் என்ன கிக்ஸை போகிறேன்னு சொல்லித்தரதும் இல்லாமல் அதை எப்படி சொல்லித்தரேன்னு சொல்லி தான் உங்களுக்கு நான், அதாவது எப்படி அந்த கிக்ஸை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு தான் இந்த கோர்ஸ். ஸோ மற்ற எதுக்கும் இல்லை. ஸோ தேவைப்படாமல் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணேன். காண்டாக்ட் டீட்டெயில் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஸ்கில்லையும் உங்களுக்கு போட்டு நம்புறேன்னா. ஸோ இந்த வாட்ஸ்அப் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி பேமெண்ட் டீட்டெயில் எடுத்துகிட்டு அந்த பேமெண்ட்டுக்கு பே பண்ணிங்களாக இருந்தால் நீங்கள் திங்கக்கிழமை நடக்கக்கூடிய கிளாஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரியலை. ஸோ நான் ஒரே ஒரு கிளாஸ் தான் எடுப்பேன்னு சொல்லி நம்புகிறேன்னா. ஏன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டீங்க ஃபைவர் சம்மந்தமான. ஸோ எந்த தாட்டையும் நான் உங்களோட ஷேர் பண்ணி கொள்ளணுமே. ஸோ அதுக்கு தான் இந்த விஷயம் ஒரு முயற்சி எடுத்துருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ தேவைப்படாக்கள் யூஸ் பண்ண எனர்ஜிக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபைவரை பற்றி தரவாக படிச்சிக்கோங்க. சேரப்போறாக்கள் வந்து கிளாஸஸ். ஸோ அந்த கிளாஸ் வந்து 1 day தான். ஸோ ஒரு நைட் ஐ திங்க் நான் ஒரு 1 hour 2 hours தான் நடக்கும். ஸோ அது ஒரு மெத்தட் தானே. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணி தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபைவரை பற்றி தரவாக படிச்சிக்கோங்க. தரவாக படிச்சுட்டு கிளாஸை ஜாயின் பண்ணால் பெட்டர் ஆகி சொல்லி நம்புகிறேன் நான் சரியா. ஸோ தேவைப்படுறாக்கள் ஃபைவர் பற்றி படிக்கணும் இண்டஸ்ட்ரிக்காக ஃபைவரில் ஏன் பண்ண நினைக்கிறாக்கள் தாராளமாக ஜாயின் ஆகிக்கொள்ளுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட்டாக தேங்க்ஸ்.